என்னது நம்ம சரக்குகளை ஏத்திட்டு போன கப்பல் கடல்ல முழுகி போச்சா? ஐயோ தம்பி, இன்சூரன்ஸ் பணம் வந்தா கூட இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட முடியாது. ராஜு ராஜு, இப்பதான் புரிஞ்சுது. கடல்லையும் புயல், நம்மளுக்கு கொடுத்த காசிலையும் புயல். ஹரே ராம் ஹரே ராம். கவலைப்படாதீங்க, அழிஞ்சது நீங்க கொடுத்த காசுதான், கை நீட்டி வாங்க நான் இல்ல. கொஞ்சம் பொறுத்துங்க, உங்க கடனை எப்படியாவது தீர்த்துறேன். அதுக்கு அவசியம் இல்லே. ஆபத்துல இருந்து நம்ம காப்பாத்துறோம், அதுக்கான ஏற்பாட்டோட வந்திருக்கிறோம். வேலிஷா, எதுக்கு? முதலாவதா உங்க மானத்தை காக்க, இரண்டாவதா என் வருமானத்தை பெருக்க. புரியுது, நல்லா புரியுது. அன்னைக்கு மேனேஜர் என் தோழரை விலைக்கு கேட்டு விலங்கையோட போனீங்க, இன்னைக்கு நேரம் பார்த்து நெருங்கி வந்திருக்கீங்க. உணர்ச்சி வசப்படாம உண்மை நிலை யோஜனைப்படி பாருங்க மிஸ்டர் ராஜு. வேலை ராஜு, என்ன சேட்டு? ராஜு, நிம்பள் யானைகளே வேலுவுக்கு தர்றான், வேலு நிம்பளுக்கு 2 லட்சம் தர்றான், நம்மளுக்கு 1.5 லட்சத்தை கொடுக்கறான், மீதியை வச்சு நல்லா பிசினஸ் பண்றான், அதுல வர்ற லாபத்தை வச்சு கடனே அடைக்கிறான், நம்மளுக்கு நல்ல கௌரவமும் சேரும். நிம்பளுக்கு எப்போ பணம் வேணும் அப்போ இந்த சேட்சி தர்றான். ஆனே போனா வாங்கலாம் ராஜு, மானம் போனா. ஐயா, இதயத்தை விட அளவு வயல் பெருசுதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா பயத்தை நிரப்புறதுக்காக இதயத்தை இழம்போட நான் தயாரா இல்ல. ராஜு, நீங்கள் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. நான் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஐயா, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா கூட பிறந்த தம்பி வித்துவீங்களா? ராஜு, சேட்டு, என்ன வேணா வேலை பேசுங்க, ஆனா தோழரை வேலை பேசாங்க. சூதாடி தோத்தவனும் வாழ்ந்து கெட்டவனும் வெறித்தனமா நடந்துக்குவான்னு சொல்லுவாங்க. அது சரியாத்தான் இருக்கு. I say you get out!